இந்த பால் FIFA 2026 வேர்ல்டு கப் உடைய அபிஷியல் ஃபுட்பால். ஒவ்வொரு மேட்ச்க்கு முன்னாடியுமே இந்த பாலை சார்ஜ் பண்ணிட்டு தான் மேட்சே விளையாட போவாங்க. சார்ஜ் பண்றதுக்கு இது வெறும் பால் தானே, இதுல என்ன இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த பாலை மேனுஃபேக்சர் பண்றது அடிடாஸ். அடிடாஸ் இதுக்கு வச்ச பேரு ட்ரை ஓண்டா. ட்ரை ஓண்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரை 3, ஓண்டா அப்படின்னா ஸ்பானிஷ்ல வந்து இதுக்கு வேவ் அல்லது வைப் அப்படின்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 3 வைப், அதாவது 3 வேவ்ஸ். இந்த 2026 வேர்ல்டு கப்பை முதல் முறையா 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து நடத்துறாங்க. இந்த 3 கண்ட்ரிஸ் யார் அப்படின்னா கனடா, US அண்ட் மெக்சிகோ. ஸோ இந்த மாதிரி 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து நடத்துறதுனாலதான் இதோடைய பேரே ட்ரை ஓண்டா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இந்த பால்லையுமே உங்களால 3 கலர்ஸை மேஜரா பார்க்க முடியும். ரெட் கலர் கனடாவை ரெப்ரசென்ட் பண்றது, அண்ட் ப்ளூ கலர் யூஎஸ்ஐ ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, அண்ட் ஃபைனலா கிரீன் கலர் வந்து நம்ம மெக்சிகோவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. கலர் மட்டும் இல்ல, நீங்க இதுல பால்ல நல்லா பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த கண்ட்ரிஸோட சிம்பிளுமே இருக்கும். இப்போ இந்த 26 வேர்ல்டு கப்ல தான் முதல் முறையா இந்த பாலுடைய அந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, வெளி பார்ட்ஸ், அதாவது அந்த அந்த ஸ்கின் தோல் இருக்குல்ல, ஜஸ்ட் 4 பேனலை வச்சு மட்டுமே வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே மேக்சிமம் வந்து 13 to 14 தனித்தனி செக்மெண்ட்டை தான் வந்து மொத்தமா வச்சு தைச்சு அந்த பாலை உருவாக்குவாங்க. ஆனா இந்த டைம் வெறும் 4 பேனல்ஸ் தான் இருக்கு. இந்த 4 பேனல்ஸுமே அவங்க ஸ்டிச் பண்ணல, தெர்மல் மூலயமா வந்து நம்மளுக்கு அதாவது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்தையுமே வந்து ஒட்ட வச்சிருக்காங்க. இந்த பாலை நம்ம ஏன் சார்ஜ் பண்றோம் அப்படின்னா, இந்த பாலுக்கு உள்ள ஒரு 500 ஹெட்ஸ் IMU சென்சார் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 500 டைம்ஸ் டேட்டாவை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணும். என்ன டேட்டா? இந்த பால் எந்த ஸ்பீட்ல போகுது, இதோடைய எந்த ஸ்பீட்ல சுத்துது, யாராவது கையில படுதா, தரையில படுதா, என்ன ஸ்பீட்ல படுது, எல்லா டேட்டாயிலுமே வந்து இது ரொம்பவே கிளியரா, ரொம்பவே துல்லியமா வந்து உள்ள எடுத்துக்கும். அந்த டேட்டா இப்ப எங்க போகும் அப்படின்னா, கிரவுண்ட்ல இருக்கிற பல கேமராஸ் மூலயமா பின்னாடி இருக்க நடுவர்களுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, AI உடைய ஹெல்ப்போட என்னென்ன டேட்டா வேணுமோ எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி எடுப்பாங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு ஏதாவது ரிவ்யூ வரும்ல, அந்த டைம் வந்து இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ரொம்பவே கிளியரா பார்க்கலாம். ஏதாவது பிளேயருடைய ஹேண்ட்ல இது டச் ஆச்சா, இல்ல கீழே விழுந்துச்சா, ஆஃப் சைடா, எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே கிளியரா இந்த சென்சார் மூலயமா நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள வந்து ஒரு பேனல் மாதிரி கிரியேட் பண்ணி சென்சார் வந்து மூவ் ஆகாம ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபுட்பாலுடைய வெயிட் உங்களுக்கு மாறாம இருக்கும். ஸோ ரொம்பவே கிளியரான ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இந்த FIFA பாலுடைய ஸ்டோரி இதுதான். இந்த ஸ்டோரியை உங்களுடைய திடீர் ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.